சொல்லியிருக்கிறேன். படியாத பாடங்களிலே எழுதாத எழுத்துக்கள் கிடையாது. அத்தனை பாடங்களும் படித்து இருக்கையில பையனை பார்த்தீங்கன்னா ஆளு எப்படி இருக்க, நல்ல உருண்டு திரண்டு குட்டி வைக்கப்படப்ப மாதிரி ஆன குட்டியான மாதிரி இருக்கான இல்லனே. ராஜா வீட்டு பிள்ளை இல்லையா, அந்த காலத்துல தேனும் தினம் ஆவுமா கொடுத்து வளர்த்தாங்க. ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி பேர எப்படி இருக்கும், அதுவும் இப்ப நம்ம வீட்டுல எல்லாம் இப்ப இந்த காலத்துல ஒரு பிள்ளைய பெத்து வளர்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டம். இந்த காலத்துல அப்படி ராஜா வீட்டு கண்ணுக்குட்டியா வளர்த்தாங்க. ஒரு 2-3 இருக்குது பாருங்க, வத்தலும் தொத்தலமா ஒன்ன மாதிரி உட்கார்ந்து இருக்கும். ஆமா, இருக்கத பகிர்ந்து சாப்பிடணும் அப்படி சொல்லு. அதனாலதானே அப்பல பகிர்ந்து சாப்பிட போய்த்தானே அண்ணாச்சி உனக்கு அண்ணாச்சி பழம் கொடுத்தாரு அப்படி சொல்லு. ஆகையால் மகனுக்கு 21 வயதாச்சல்லவ, நம்ம கண்ணுள்ள போதே அவனுக்கு கல்யாணம் முடித்து கண்குளிர பார்க்கணும். காலகாலத்துல பிள்ளைகளுக்கு நாம என்ன செய்யணுமோ அதை செஞ்சு வச்சிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. அதுவா கூட்டிட்டு வந்தோம்னா அது கல்யாணமா ஆயிரும். கல்யாணம் பெஸ்டா கல்யாணம் பெஸ்டா? இப்போ உள்ள நேரத்துல கல்யாணம் தான் ரொம்ப பெஸ்ட். செலவு இல்லாம கல்யாணத்தை முடிச்சுட்டு வீட்டுல உட்கார்றதுக்கு இல்ல, அது போதும் இல்ல. மாப்பிள்ளை வீட்டு செலவும் கம்மி, பொண்ணு வீட்டு செலவும் கம்மி. ஒரே கயிறுங்க அப்படி சொல்லு. ஆகையால அரக்கனைக்கு மாமன் மகளாகிய பவளக்கனை என்று பெண்ணை பார்த்து பேசி திருமணம் முடித்து வைத்தார். 2 பேரும் இல்லறத்தில் நல்லறமாகவே ஆண்டு வரும் பொழுது ரிஷிமகாவரன் தன் மகனை அழைத்து சொல்லுகிறார். அப்பா மகனே வல்லரக்க, எனக்கு வயதாகி கொண்டே போகிறது. இந்த நாட்டை இனிமேல் என்னால அரசாட்சி செய்ய முடியாது. அதனால நாடு இனிமேல் உன்னுடைய பொறுப்பு. நான் உனக்கு பட்டாசு சூட்டி வைக்க போகிறேன். இந்த நாட்டை என்னை போல ஆள வேண்டும் அப்படின்னு சொல்லுகிற. அப்பதான் சொன்னான் பாருங்க, ஆட்டம் என்று சம்மதித்தான் வல்லரக்க. அந்த ராமாயணத்துல ராமருக்கு பட்டாசு சூட்டணும்னு சொல்லையில ராமசாமி வந்து வேண்டாம்னு சொன்னாராம். எதுக்கப்பா எனக்கு இப்பவே நாட்டினுடைய பொறுப்பை கொடுக்கீங்கன்னு கேட்டாரா. ஆனா அரக்கை எப்ப நாட தருவாமனே அரக்கனை போல இன்னைக்கு ஒரு சில பேர் அழைகிறாங்க. அப்ப எப்ப ஜாவா வீட்டு பொறுப்பை நம்ம எடுத்துக்கலாம். செலவுக்கு ரூபா வேணும்ல, வித்துடலாம். அதனால மகனானப்பட்ட அரக்கனைக்கு நாட்டை பட்டாசு சூட்டி வைக்க வேணும் என்று சொல்லி 56 அவனைகளை தேசத்து அரசர்கள் எல்லாம் கூடியிருக்க சபையில அங்கே பட்டாசியம் நடக்கிறது. அது பட்டாசியம் நடக்கும் பொழுது ஆகாத காலம் பொல்லாத நேரம் அரக்கனைக்கு சொல்லாமலே வருகிறது. எப்படி வருகிறது தெரியுமா? 2 எழுத்து ரூபத்தில் வருகிறது. ஆமா, 2 எழுத்து ரூபம்னா யாருன்னு சனீஸ்வர பகவான். சனீஸ்வர பகவான் ஏறிட்டு பார்த்தாமனா என்ன ஆகும்? ஆகையால மகனானப்பட்ட வல்லரக்கனானவனுக்கு ஏறிட்டு சனி பகவான் ஏறிட்டு பார்த்ததுனால இளவிதமாக நடக்கிறது தெரியுமா? இல்லை வல்லரக்க ராஜவானோ இல்லை செய்யவானோ சதி செய்தவா ஏறிட்டு வாக்காரை
கடவுளை நினைக்கவில்லை, கையெடுத்து வணங்கவில்லை, பகவானை நினைக்கவில்லை, பஞ்சாட்சரம் அடையவில்லை, பூசை செய்யவும் விடல, கோயிலை இழுத்து அடைக்க சொல்லதான். அதாவது கொடுங்கோல் ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அவனுடைய நாட்டிலே சனி பகவானுடைய பார்வையால, அது 7 நாட்ட சனி இல்லையே, அந்த பார்வையால அரக்கனுடைய நாட்டிலே கொடுங்கோல் ஆட்சி நடந்ததினாலேயும் பருவமழை பொழியாமல், பயிர்கள் எல்லாம் விளையாமல், பஞ்சமனா பஞ்சம் பெரும் பஞ்சம், தங்கம் கிடைத்தாலும் கபடு ஒண்ணும் கிடைக்கவில்லை. ஆமா, பொக்கிசம் கிடைத்தாலும் பொருள்கள் ஒண்ணும் கிடைக்கவில்லை. ஒண்ணுமே கிடைக்கலையாப்பா. ஆமா, ஒண்ணும் கிடைக்காம தான் தின்னுட்டு வந்து உட்கார்ந்து இருக்கியா 14 இட்லியே. ஆமா, விளையாதுல விளையாதுல. ஆமா, அதானே கேக்க. அழகா பொங்கி வச்சாங்க, என்ன சோறு, சாம்பார் சாதமும் இட்லியும். ஆகையால மகனானவட்ட ரக்கனானவனுடைய ஆட்சியிலே பருவமழை பொழியாமல் பஞ்சமாக இருந்த பொழுது அரக்கல் மந்திரி கூப்பிட்டு சொல்லுகிறார், மந்திரி, நான் அரசாட்சிக்கு வந்து 12 வருஷம் முடிஞ்சு போச்சு. ஏதாவது ஒரு நாட்டு அரசனாது பகுதி பணம் கொடுத்தானா, பாதம் அணிந்தாரா? ஏன் வரல? அப்பதான் சொன்ன, உங்க அப்பா ஆண்ட காலத்துல பாதம் மும்மாறி மழை பொழிந்தது, வருஷம் ஒப்பாக மழைந்தது. மன்னா, உங்க அப்பா அரசாட்சி செஞ்ச நேரத்துல மாதம் மும்மாறி மழை, வருஷம் ஒப்பாக மழைந்தது என்ற அந்த காலத்துல மாதமும் மாறி மழைன்னு சொன்னா யாருக்கு பெய்ந்தது தெரியுமா? கோயில் அப்பல உட்கார்ந்து வேதம் மோதினார் பத்தியில பட்டர்வாள், அவரு போன் அடிச்சாருப்பா. நீ வேற கும்பம் ஏத்தினார் இல்லையே, அவருக்கு ஒரு மலை அந்த காலத்துல பெய்ந்தது. 2வது மலை நீதி நேர்மை தவறாத மன்னர்களுக்கு ஒரு மலை பொழிந்தது. ஆமா, 3வது ஒரு மலை பொழிஞ்சது பாருங்க, கட்டிய கணவனை கண்கண்ட தெய்வமனிடைக்கும் கற்புடைய மாதருக்கு ஒரு மலை பொழிந்தது. ஆமா, அந்த காலத்துல எங்களுக்கும் மழை பெஞ்சிருக்கு, இப்பவும் மழை பெய்து பாரு. அரிசி வித்திரம் அந்தனருக்கு ஒரு மலையும், இருக்கவங்களுக்கு ஒரு வழக்கு, இல்லாதவங்களுக்கு ஒரு வழக்குன்னு பேசுறாங்க பாத்திய, அவங்களுக்கு ஒரு மலையும். அதுக்கு அடுத்து 3வது இப்போ ஒரு மழை பெய்து பாத்திய, புருஷனை கொல்லாமல் கொல்லும் பூவையருக்கு ஒரு மலை. பேசாம பேசி பொண்டாட்டி மாதிரி புருஷனை அடிக்கிறா, அந்த அவங்களுக்கு ஒரு மலை பலம் இல்ல. அதனாலதான் ஒரு பக்கம் காது கேட்காம போயிடுது. ஆச்சு. ஆகையால மாதம் மும்மாறி மழை பொழிந்தது, வருஷம் ஒப்புக்கு விளைந்தது அல்லவா? ஆகையாலே மழை பெய்யவில்லை, பயிர்கள் விளையவில்லை, பஞ்சமாக இருந்ததல்லவா? அப்படி என்று சொன்ன உடனே எது வேணாலும் பரவாயில்லை, ஏ மந்திரி, நீ போய் என்னன்னு ஏதுன்னு கேட்டுட்டு வாயப்பா. போயிட்டு வரேன்ப்பா. பகுதி போனா இருசா போனா அப்பா காணிக்க வட்டி வரின்னு வாங்கிட்டு வா. எல்லாம் வாங்கிட்டு வரேன், போயிட்டு வரேன் மன்னா. இல்லன்னா எரியாது, இல்லன்னா பேச புடுங்கிருவேன். ஆகையால எல்லா விதமாக வருகிறான் நிறைவாக விளையாட்டு
அதனாலே பகுதி பணம் இரிசா பணம் கப்பங்காரைக்கை வட்டி வரி அத்தனை வாங்கி வர சொன்ன முடியாத அப்பதான் சொன்னார் பாருங்க ஏ மந்திரி எங்க நாட்டுல மழை பொழிந்து 12 வருஷம் ஆச்சு பயிர்கள் விளைகள பஞ்சமாக இருக்கிறது ஒரு மாசம் ஆச்சா நல்ல உயிர் 4 நாளைக்கு தான் ஆகையால பகுதி பணம் இரிசாபணம் அப்பாங்க ஆணைக்கை வட்டி வரி வாங்கி வர சொன்னார் என்று சொல்ல பண்ணா மந்திரி பருவமழை விளையாமல் பயிர்கள் விளையாமல் பஞ்சமாக இருக்கிறது அதனால பகுதி பணம் கொடுக்க முடியாது பஞ்சமாக இருக்கும் பொழுது பஞ்சப்படி கொடுக்க வேண்டியது மன்னனுடைய கடமை பகுதி பணம் கேட்டீங்கன்னா நாங்க எப்படி கொடுக்க முடியும் தங்கம் கிடைத்தாலும் தவண மண்ணும் கிடைக்கவில்லை பொக்கிசம் கிடைத்தாலும் பொருள் ஒண்ணு கிடைக்கவில்லை மன்னா அப்படி என்று சொல்லும் பொழுது இல்ல விதமாக சொல்கிறார்கள் தெரியுமா எல்லாம் பகுதி பானம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம் கொடுக்கவே மாட்டோம் படையெடுத்து சண்டை செய்ய மாட்டோம் படையெடுத்து சண்டை செய்ய மாட்டோம்
செட்டு மேளம் உடனடியாக ஆலயத்துக்கு வரும்படி விழா கண்டு வருகிறார்கள். சாமிக்கு கண்ணு திறக்கிறப்பதனால 2 செட்டு மேளம் நையாண்டி மேல கலைஞர்கள் உடனடியாக ஆலயத்துக்கு வரும்படி விழா கண்டுவர்கள் வைக்கிறார்கள். அதாவது அரக்கனிடத்திலே மந்திரியானவர் ஓடோடி வந்து சொல்லுகிறார், பண்ணா சண்டைக்கு அழைத்தார்கள், பகுதி பண நிறமாட்டாரம் இடையிறுத்தி சண்டைக்கு அழைத்தார் அப்படி என்று சொல்ல பார்த்தானவன் அரக்கனானவன் நம்ம சண்டைக்கு போகும் என்று படைகளை திரட்ட சொல்லுகிறார். படையை திரட்டினா நம்மகிட்ட எந்த படை இருக்கு? ஆமாப்பா, நம்ம படம் சூப்பர் படம் அப்படி சொல்லு. நம்மகிட்ட இருப்பது சாப்பாட்டு படம். ஆமா, இப்பதான் ஒருத்தனுக்கு ஆரம்பிச்சிருக்கு இருக்க. அதனால சண்டைக்கு போக வேணுமான சகரியங்கள் நமக்கு காணாது. நான் சொல்லுதேன் கேளுங்க, ஒத்தைக்கு ஒத்தரினை உலகத்தை ஆளலாம், தனியாக நீங்கள் என்று தனி அரசு செய்யலாம். கடவுளை பார்க்க நாங்கள் ஈழத்து வணங்கணும், பகவானை நினைத்து வெந்தாத்திரம் அணிந்து கடவுளை நினைத்து கடிய தவம் இருந்து தவத்தினுடைய மகிமையாலே ஆண்டவனிடத்திலே ஒரு வர வாங்க வேண்டும். இப்படி எல்லாம் போவாதீங்க. இப்படி போனேன்னா அரசனா போனா வருவார, ஆண்டி போல போகும். அதாவது ஏழ்மையாக போனாத்தான் இறைவனுக்கு பிடிக்கும். நீ அரசன் கோலத்துல நல்ல பட்டு பட்டார எடுத்துட்டு போய் சாமியை கும்பிடன்னு வச்சுக்கோங்க, ஓன் தோரணை அங்க செல்லுபடி ஆகாது. எளிமையா பண்டாரத்தில் போனாத்தான் கடவுளை பார்க்கலாம், நவமரந்து வரலாம். அப்படியா? அப்படின்னா என்னுடைய நாடு நகரம் மூட்டு பொக்கிசன் காவல் களஞ்சி அத்தனையும் உன்னுடைய பொறுப்பு. ஆமா, என்னுடைய மனைவியும் உன்னுடைய பொறுப்பு. நல்ல முறையில பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அத்தனையும் ஒப்பனைத்தான் அங்க வல்லரேக்கராஜது. அரசனாக இருந்தவன் ஆண்டி போலி சிறுபம் கொண்டான். எப்படி வருகிறான்? பண்டார சிறுவத்தில காவி வேட்டி உடைத்தினான், கழுத்தில் உத்தராட்ச மாலை போட்டான், திருநீர் காப்பணிந்தான். அங்க பண்டார சுரூபத்திலே வருகிறார். கம்ப தவம் செய்வதற்காக கம்பந்தடி தொழில் வைத்து தவ பொருட்களை எடுத்து வரும் பொழுது மனைவியான அவளுக்கண்ணை பார்த்தார். அரசனாக இருந்த புருஷனை ஆண்டி போல பார்த்தா எந்த பொண்டாட்டிக்கும் மனசு கேட்கும்? கேப்பல்ல, அவ கேட்டாத்தான் பொண்டாட்டி, அவதான் பொண்டாட்டி. இப்போ உள்ளவ வந்து கேட்க மாட்டா. 3 நாள் நிம்மதியா போயிட்டு வாரானா நம்ம நிம்மதியா இருக்கலாம்னு நினைப்பா. அவதான் கெட்டிக்கார பொம்பளை. உண்மை அதுதான். இன்னைக்கு சாயங்காலம் மத்தியானம் 3 மணியில இருந்து நாளை கழிச்சு புதன்கிழமை 10 மணி வரைக்கும் எங்க மைனி நிம்மதியா இருப்பா வீட்டுல. பேரில ரொம்ப தொலைஞ்சது 2 நாளைக்கு மகாலட்சுமி நல்லா இருப்பா, கூட்டு போயிட்டா. மாமா நல்லா தேடுவார், அதுக்கு அதனால தேடுவாரு. அதனாலே பவளை கல்யாணவள் பார்த்தாள் அல்லவா, கணவனை வழிமறித்து கேட்கும் பொழுது அரசனாக இருந்து நீங்கள் ஆண்டி போல சுருவம் கொண்டதல்ல, பண்டார சுருவத்தில் யாரை பார்க்க போகிறீர்கள் என்று கேட்கும் பொழுது எல்லா விதமாக சொல்கிறான் தெரியுமா? எம்மா என்ன வழி மறியலமா பவளக்கண்ணி ஈசனை தான் பார்க்க போறேன், பவளக்கண்ணி ஈசனை தான் பார்க்க போறேன், பவளக்கண்ணி பவளக்கண்ணி
இருக்கட்டுமா ஆகாத சகனங்கள் எல்லாம் கடந்து ஆமாமம்மா அந்த ஆலமர அடியிலே அடைந்தவனுக்கான வெற்றி வந்து வந்து அரைக்கண் அவமரைக்க வேணும் என்று ஆமாமம்மா கொள்ளைகளை இறக்கி வைத்து வைத்து வருஷம் இருந்து ஆமா ஆண்டவனிடத்திலே சரி அக்கினி வரம் என்று சொல்லக்கூடிய தூங்காமணி வரத்தை வாங்கினான் ஆமாம்மா அந்த வரத்தை பரிசோதிப்பதற்காக ஆமோ ஆண்டவனை இருக்க வருகிறார் சரி ஆண்டவனை இருக்க வரும் பொழுது என்ன பொருங்கனே ஆமா ஆண்டவனை இழுத்த வரும் பொழுது அரக்கனுக்கு கொடுத்த வரத்துக்கு பயந்து பயந்து ஆண்டவன் சிவபெருமான ஆயுர்வாடிக்கு மேற்கே விளையாட்டம் கரையோரம் ஆரோனிய வரத்துல வனத்துல அண்டவன தோட்டத்திலே செவ்வரளி மூட்டில சிவலிங்கமாகவே ஒளிந்திருக்க செவ்வரளி புஷ்பத்து ஆமா இதை அறிந்து ஆதி பார்வதியானவள் 8 நாள் ஆகிறது ஆகுதம்மா அண்ணன் கோபால நிலைத்து விவரத்தை சொல்ல அவர் தங்கைக்கு ஆறுதல் சொல்லி சொல்லி ஆடு மாடுகளை தத்திக் கொண்டு ஆமா அச்சுதன் என் பெருமாள் அரணாரை தேடி வருகிறார் வருகிறார் ஆயர்வாடிக்கு வரும் பொழுது ஆமா ஆண்டவன் சிவபெருமானை ஆடு மாடுகள் மேய்ப்பது போல ஆமா ஆமாம்மா ஆடு மாடுகளை மேய்த்து என் பெருமாள் சிவபெருமானை கண்டார் அல்லவா ஆமாமண்ணே அரசன் இருக்கும் இடத்தை அறிவதற்காக ஆமாமம்மா ஆடு மாடை ஆண்டவனிடத்திலே ஒப்படைத்து மாயா மோகினி அவதாரம் எடுத்து அரக்கன் இருக்கும் திசை நோக்கி ஆமா மாயா மோகினி வடக்கிலிருந்து தென் திசையாகவே வருகிறார் அந்த காலிலே தன்னை கொலுசுகள் கையில வளைகள் சத்தத்தை காலில் கேட்ட அரக்கன் ஆமா கண்மொழித்து பார்த்து பெண்ணை வழிமறித்தார் ஆமா வழிமறித்து அன்புகள் செய்கையிலே கடந்த விவரத்தை அறிந்து என்னோடு வந்து ஆனால் நித்தம் ஒரு பட்டுடுத்து நினைத்து மகள் பூமுடித்து வளராம் என்று சொல்ல உன்னோடு வர வேணுமானால் கடலை கையில் இருக்கும் கட்டவரை எடுத்து கண்டத்தில் வைக்க சொன்னி மூத்தவரிடத்துல முகம் கொடுத்து பேச மாட்டோம்னு எனக்கு ஒரு சத்தியம் செஞ்சு கொடுக்கணும் செய்திய அப்படியே உடனே பாருங்க முழுகனா நீர துயில் களையாமல் எடுத்த முஞ்சு புளியாமல் அவன் முங்கி மொழிகி மோகினியா முன்னாலே வந்து வலது கையில் இருக்கும் கட்டவரை எடுத்து அரக்கன் கண்டத்தில் வைத்தான் அல்லவா சுக்கு நூறாக நொறுங்கி விழுந்தா மாயா மோகினி கண்ணை என் பெருமாள் ஆண்டவன் பெருமா மோகன் தாங்காமல் ஆழ்வினம் சேர்த்து கேட்ட கீதமானது ஒலிகே என் பெருமாள் இரகத்தால் என்று சோதிமதி விளக்கொறிவு போல் தோழினில் மூணோடு இறங்க தோன்றி தரணியில் அறிக்கும் இவனுக்கும் அறிகிற புத்திரன் ஐயன் ஐயப்பனாக கருவேறி உள்ள சாஸ்தாவாக கரும்புள்ளி சாஸ்தாவாக ஐயப்பன் ஐயனாராகவோ யாரெல்லாம் இருக்கிறார்கள் தெரியுமா பங்குனி மாதம் கையில் உள்ளவருக்கு கல்யாணம்
இல்லப்பா